ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மௌரிகா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருக்கும் பிடித்த சக்கரவள்ளி கிழங்கு. இதை நாம் எந்த முறையில் வேக வைக்கும்போது நமக்கு அதோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சக்கரவள்ளி கிழங்குனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்துக்கள் இது எல்லாமே இருக்குது. கண் பார்வைக்கும் தோலோட சிறப்பான வளர்ச்சிக்கும் இது உதவி செய்யுது. செரிமான பிரச்சனையை போக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இனி நாம் இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்க மண்ணெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு, அதாவது நான் இந்த சொம்பில் 2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது கூடவே உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அடித்தட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேல் மூடியை விட. இப்போ அடித்தட்டில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் பீஸாக போட்டு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு சீக்கிரமாக இது வேகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். அந்த தட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். சமைக்கிறதுலையே மிகச்சிறந்த முறை அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாகவே சயின்டிஃபிக்காக ஆவியில் வேக வைக்கிறது தான். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது சக்கரவள்ளி கிழங்கில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோட நிறமும் அதோட தன்மையும் மாறாமல் இருக்கும். அதனால தான் ஆவியில் வேக வைக்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா, ஒரு மைகூதி எடுத்துகிட்டு நம்ம இதில் ஒரு கிழங்கு குத்தி பார்க்குறது மூலமாக அது வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சாஃப்டாக அது உள்ளே போகும். அப்போ அது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நாம் இந்த கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு ஆவியில் வேக வச்சு தயாராகிடுச்சு. நீங்கள் குக்கரில் எல்லாம் வேக வைக்கிறத விட இதுதான் மிகச்சிறந்த மெத்தடு. நீங்கள் எந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை வேக வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் டைம் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thanks for subscribing my channel and supporting me.